பைபிள் சவாலின் 157வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 40 முதல் 42 அத்தியாயங்கள் யோபுவின் துன்பம், கேள்விகள் மற்றும் மீட்பின் பயணத்தை நிறைவு செய்கிறது. தேவன் பேசும்போது யோபு அவரது மகத்துவத்தை உணர்ந்து தனது புரிதலின் வரம்புகளை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்கிறார். இறுதியில் தேவன் யோபுவை மீண்டும் ஆசீர்வதித்து அவரது வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். நமது பயணத்தின் எல்லா பகுதிகளையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் இன்னும் விசுவாசமானவரும் எல்லாவற்றிற்கும் மேலானவரும் என்பதை இது நினைவூட்டுகிறது. தேவனுக்கு முன்பாக தாழ்மையுடன் இருப்பது ஆழமான நம்பிக்கைக்கும் மீட்பிற்கும் வழிவகுக்கிறது. அந்த நேரத்தில் நாம் பார்க்க முடியாததை விட தேவனுடைய திட்டங்கள் மிக பெரியவை. இன்று சரணாகதியுடனும் ஆராதனையுடனும் அவரது பரிபூரண ஞானத்தில் நம்பிக்கையுடனும் ஆரம்பிப்போம். Welcome to day 157 of the Bible Challenge. Today's reading from Job 40-42 brings the conclusion of Job's journey through suffering, questioning, and restoration. As God speaks, Job recognizes the greatness of God and humbly acknowledges the limits of his own understanding. In the end, God restores Job and blesses him after his season of testing. These books remind us that even when we do not understand every part of our journey, God remains faithful and sovereign. Humility before God opens the way for deeper trust and restoration. God's plans are always greater than what we can see in the moment. Let us begin today with surrender, worship, and confidence in His perfect wisdom. யோபு அதிகாரம் 40. Job chapter 40. வசனம் 1. பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக. Verse 1. Moreover the Lord answered Job, and said. வசனம் 2. சர்வவல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்லக்கடவன் என்றார். Verse 2. Shall he that contendeth with the Almighty instruct him? He that reproveth God, let him answer it. வசனம் 3. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக. Verse 3. Then Job answered the Lord, and said. வசனம் 4. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். Verse 4. Behold, I am vile. What shall I answer thee? I will lay mine hand upon my mouth. வசனம் 5. நான் இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். Verse 5. Once have I spoken, but I will not answer, yea, twice, but I will proceed no further. வசனம் 6. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். Verse 6. Then answered the Lord unto Job out of the whirlwind, and said. வசனம் 7. இப்போதும் புருஷனைப் போல நீ அறைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. Verse 7. Gird up thy loins now like a man. I will demand of thee, and declare thou unto me. வசனம் 8. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றஞ்சுமத்துவாயோ? Verse 8. Wilt thou also disannul my judgment? Wilt thou condemn me, that thou mayest be righteous? வசனம் 9. தேவனுடைய புயத்தைப் போல் உனக்கு புயமுண்டோ? அவரைப் போல் இடிமுழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ? Verse 9. Hast thou an arm like God? Or canst thou thunder with a voice like him? வசனம் 10. இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்துக்கொண்டு. Verse 10. Deck thyself now with majesty and excellency, and array thyself with glory and beauty. வசனம் 11. நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தையுள்ளவனையெல்லாம் தேடி பார்த்து தாழ்த்திவிட்டு. Verse 11. Cast abroad the rage of thy wrath, and behold every one that is proud, and abase him.
வசனம் 12 பெருமையுள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களிருக்கிற ஸ்தலத்திலே மிதித்துவிடு. Verse 12. Look on everyone that is proud, and bring him low, and tread down the wicked in their place. வசனம் 13 நீ அவர்களை ஏகாமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டிப்போடு. Verse 13. Hide them in the dust together, and bind their faces in secret. வசனம் 14 அப்பொழுது உன் வலது கை உனக்கு இரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். Verse 14. Then will I also confess unto thee that thine own right hand can save thee. வசனம் 15 இப்போதும் பிகெமோத்தை நீ கவனித்துப் பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டைப் போல் புல்லை தின்னும். Verse 15. Behold now Behemoth, which I made with thee, he eateth grass as an ox. வசனம் 16 இதோ அதினுடைய பெலன் அதின் இடுப்பிலும் அதின் வீரியம் அதின் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. Verse 16. Lo now, his strength is in his loins, and his force is in the navel of his belly. வசனம் 17 அது தன் வாளை கேதுருமரத்தைப் போல் நீட்டுகிறது. அதின் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. Verse 17. He moveth his tail like a cedar, the sinews of his stones are wrapped together. வசனம் 18 அதின் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அதின் அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. Verse 18. His bones are as strong pieces of brass, his bones are like bars of iron. வசனம் 19 அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். Verse 19. He is the chief of the ways of God. He that made him can make his sword to approach unto him. வசனம் 20 காட்டுமிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். Verse 20. Surely the mountains bring him forth food, where all the beasts of the field play. வசனம் 21 அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உளையிலும் படுத்துக்கொள்ளும். Verse 21. He leeth under the shady trees, in the covert of the reed and fens. வசனம் 22 தழைகளின் நிழல் அதைக் கவிந்து நதியின் அலரிகள் அதைச் சூழ்ந்து கொள்ளும். Verse 22. The shady trees cover him with their shadow, the willows of the brook compass him about. வசனம் 23 இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது. யோர்தான் நதியத்தனை தண்ணீர் அதின் முகத்தில் மோதினாலும் அது அசையாமலிருக்கும். Verse 23. Behold, he drinketh up a river, and hasteth not. He trusteth that he can draw up Jordan into his mouth. வசனம் 24 அதின் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும்? மூக்கணாங்கயிறு போட அதின் மூக்கை யார் குத்தக்கூடும்? Verse 24. He taketh it with his eyes, his nose pierceth through snares. யோபு அதிகாரம் 41 Job chapter 41. வசனம் 1 லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? அதின் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ? Verse 1. Canst thou draw out Leviathan with an hook, or his tongue with a cord, which thou lettest down? வசனம் 2 அதின் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? குரட்டினால் அதின் தாடையை உருவ குத்தக்கூடுமோ? Verse 2. Canst thou put an hook into his nose, or bore his jaw through with a thorn? வசனம் 3 அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ? உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளைச் சொல்லுமோ? Verse 3. Will he make many supplications unto thee? Will he speak soft words unto thee? வசனம் 4 அது உன்னோடே உடன்படிக்கை பண்ணுமோ? அதைச் சதாகாலமும் அடிமை கொள்வாயோ? Verse 4. Will he make a covenant with thee,
Wilt thou take him for a servant forever? வசனம் 5. ஒரு குருவியோடே விளையாடுகிறது போல் நீ அதனோடே விளையாடி அதை நீ உன் பெண்மக்களண்டையிலே கட்டி வைப்பாயோ? Verse 5. Wilt thou play with him as with a bird? Or wilt thou bind him for thy maidens? வசனம் 6. கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ? Verse 6. Shall the companions make a banquet of him? Shall they part him among the merchants? வசனம் 7. நீ அதின் தோலை அநேக அம்புகளினாலும் அதின் தலையை எரிவல்லையங்களினாலும் எரிவாயோ? Verse 7. Canst thou fill his skin with barbed irons, or his head with fish spears? வசனம் 8. அதின் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படிச் செய்ய துணிய மாட்டாய். Verse 8. Lay thine hand upon him, remember the battle, do no more. வசனம் 9. இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ? Verse 9. Behold, the hope of him is in vain. Shall not, 1, be cast down even at the sight of him? வசனம் 10. அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? Verse 10. None is so fierce that dare stir him up. Who then is able to stand before me? வசனம் 11. தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். Verse 11. Who hath prevented me, that I should repay him? Whatsoever is under the whole heaven is mine. வசனம் 12. அதின் அங்கங்களும் அதின் வீரியமும் அதின் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். Verse 12. I will not conceal his parts, nor his power, nor his comely proportion. வசனம் 13. அது மூடியிருக்கிற அதின் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதின் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? Verse 13. Who can discover the face of his garment? Oh, who can come to him with his double bridle? வசனம் 14. அதின் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதின் பற்கள் பயங்கரமானவைகள். Verse 14. Who can open the doors of his face? His teeth are terrible round about. வசனம் 15. முத்திரை பதிப்பு போல அழுத்தங்கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதின் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாயிருக்கிறது. Verse 15. His scales are his pride, shut up together, as with a close seal. வசனம் 16. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. Verse 16. One is so near to another, that no air can come between them. வசனம் 17. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு இணை பிரியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது. Verse 17. They are joined one to another, they stick together, that they cannot be sundered. வசனம் 18. அது தும்முகையில் ஒளி வீசும் அதின் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. Verse 18. By his sneezings a light doth shine, and his eyes are like the eyelids of the morning. வசனம் 19. அதின் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். Verse 19. Out of his mouth go burning lamps, and sparks of fire leap out. வசனம் 20. கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதின் நாசிகளிலிருந்து புகை புறப்படும். Verse 20. Out of his nostrils goeth smoke, as out of a seething pot or cauldron. வசனம் 21. அதின் சுவாசம் கரிகளை கொளுத்தும் அதின் வாயிலிருந்து ஜூவாலை புறப்படும். Verse 21. His breath kindleth coals, and a flame goeth out of his mouth. வசனம் 22. அதின் கழுத்திலே பெலன் குடிகொண்டிருக்கும் பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். Verse 22.
In his neck remaineth strength, and sorrow is turned into joy before him. வசனம் 23. அதின் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டிருக்கும். Verse 23. The flakes of his flesh are joined together. They are firm in themselves. They cannot be moved. வசனம் 24. அதின் நெஞ்சு கல்லைப் போலவும் ஏந்திரத்தின் அடிக்கல்லைப் போலவும் கெட்டியாயிருக்கும். Verse 24. His heart is as firm as a stone, yea, as hard as a piece of the nether, millstone. வசனம் 25. அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். Verse 25. When he raiseth up himself, the mighty are afraid. By reason of breakings they purify themselves. வசனம் 26. அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. Verse 26. The sword of him that layeth at him cannot hold, the spear, the dart, nor the habish one. வசனம் 27. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். Verse 27. He esteemeth iron as straw, and brass as rotten wood. வசனம் 28. அம்பு அதை துரத்தாது, கவண்கற்கள் அதற்கு துரும்பாகும். Verse 28. The arrow cannot make him flee, slingstones are turned with him into stubble. வசனம் 29. அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். Verse 29. Darts are counted as stubble, he laugheth at the shaking of a spear. வசனம் 30. அதின் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும். Verse 30. Sharp stones are under him, he spreadeth sharp pointed things upon the mire. வசனம் 31. அது ஆழத்தை உலைப்பானையைப் போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும். Verse 31. He maketh the deep to boil like a pot, he maketh the sea like a pot of ointment. வசனம் 32. அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும், ஆழமானது வெளுப்பான நரையைப் போல் விளங்கும். Verse 32. He maketh a path to shine after him, one would think the deep to be hoary. வசனம் 33. பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. Verse 33. Upon earth there is not his like, who is made without fear. வசனம் 34. அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது, அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறது என்றார். Verse 34. He beholdeth all high things, he is a king over all the children of pride. யோபு அதிகாரம் 42. Job chapter 42. வசனம் 1. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக. Verse 1. Then Job answered the Lord, and said. வசனம் 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். Verse 2. I know that thou canst do everything, and that no thought can be withholden from thee. வசனம் 3. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். Verse 3. Who is he that hideth counsel without knowledge? Therefore have I uttered that I understood not, things too wonderful for me, which I knew not. வசனம் 4. நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். Verse 4. Hear, I beseech thee, and I will speak, I will demand of thee, and declare thou unto me. வசனம் 5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. Verse 5. I have heard of thee by the hearing of the ear, but now mine eye seeth thee. வசனம் 6.
ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். Verse 6. Wherefore I abhor myself, and repent in dust and ashes. வசனம் 7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசினபின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. Verse 7. And it was so, that after the Lord had spoken these words unto Job, the Lord said to Eliphaz the Temanite, My wrath is kindled against thee, and against thy 2 friends, for ye have not spoken of me the thing that is right, as my servant Job hath. வசனம் 8. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காகச் சர்வாங்க தகனபலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்குத் தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். Verse 8. Therefore take unto you now 7 bullocks and 7 rams, and go to my servant Job, and offer up for yourselves a burnt offering, and my servant Job shall pray for you. For him will I accept, lest I deal with you after your folly, in that ye have not spoken of me the thing which is right, like my servant Job. வசனம் 9. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். Verse 9. So Eliphaz the Temanite and Bildad the Shuhite, and Zophar the Naamathite went, and did according as the Lord commanded them. The Lord also accepted Job. வசனம் 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். Verse 10. And the Lord turned the captivity of Job, when he prayed for his friends. Also the Lord gave Job twice as much as he had before. வசனம் 11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்கக்காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். Verse 11. Then came there unto him all his brethren, and all his sisters, and all they that had been of his acquaintance before, and did eat bread with him in his house. And they bemoaned him, and comforted him over all the evil that the Lord had brought upon him. Every man also gave him a piece of money, and every one an earring of gold. வசனம் 12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்மாடுகளும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. Verse 12. So the Lord blessed the latter end of Job more than his beginning. For he had 14,000 sheep, and 6,000 camels, and 1,000 yoke of oxen, and 1,000 she-asses. வசனம் 13. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். Verse 13. He had also 7 sons and 3 daughters. வசனம் 14. மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்சியாள் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரேனாப்புக் என்றும் பேரிட்டான். Verse 14. And he called the name of the first Jemimah, and the name of the second Kezia, and the name of the third Keren-Haphuch.
வசனம் 15. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் செளந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். Verse 15. And in all the land were no women found. So fair as the daughters of Job, and their father gave them inheritance among their brethren. வசனம் 16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடிருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். Verse 16. After this lived Job 140 years, and saw his sons, and his sons' sons, even 4 generations. வசனம் 17. யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். Verse 17. So Job died, being old and full of days. பைபிள் சவாலின் 157வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று எல்லா சோதனைகளிலும் தேவன் விசுவாசமாக இருந்து நமது வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை ஒருபோதும் இழக்க மாட்டார் என்பதை கற்றோம். யோபுவின் பயணம் துன்பமே முடிவு அல்ல மற்றும் தேவனுடைய சரியான நேரத்தில் மீட்பு சாத்தியம் என்பதை நினைவூட்டுகிறது. அவருக்கு முன்பாக தாழ்மையுடன் இருப்பதால் ஞானத்திலும் நம்பிக்கையிலும் தேவனுடன் உள்ள உறவிலும் நாம் வளர்கிறோம். கடினமான காலங்களிலும் விசுவாசத்தை உறுதியாக பிடித்துக்கொள்வோம். தேவன் முழு படத்தையும் கண்டு தனது நோக்கத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவரை மேலும் முழுமையாக நம்ப ஒரு வாய்ப்பு. இந்த பயணத்தில் யோபுவின் வாழ்க்கை உங்களுக்கு அதிகமாக என்ன கற்றுக் கொடுத்தது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 157 of our Bible challenge is complete. Today we learned that God remains faithful through every trial and never loses control of our story. Job's journey reminds us that suffering is not the end, and restoration is possible in God's perfect timing. When we humble ourselves before Him, we grow in wisdom, trust, and deeper relationship with God. Let us continue to hold on to faith even during difficult seasons. God sees the full picture and works all things according to His purpose. Each day is an opportunity to trust Him more completely. What has the story of Job taught you most during this journey? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.